ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்தான கம்பு உருண்டை. பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்: கம்பு மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏலக்காய் 2 நசுக்கி வச்சுருக்கிறேன், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடலை, வறுத்த கடலை வந்து ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெல்லம், அதுக்கு தேவை இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு நான் அதுக்கு ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேன். வாங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வானலில் வச்சுட்டு முதல்ல நம்ம கொஞ்சமாக அது வறுக்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம கம்பு மாவு கூட வறுத்து எடுத்துடலாம். நல்லா சூடாகுது, ஆகட்டும். பாருங்கள், நெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், மலாட்டை இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ரொம்ப வந்து தீஞ்சிடக்கூடாது. அப்படியே லைட்டாக வழுவல் கலரில் வரப்போ நம்ம இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யிலேருந்து. பாருங்கள், லைட்டாக கலர் மாறுது. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா தீஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கலர் மாறணுன்னா நம்ம இதை எடுத்து லைட்டாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். நம்ம அந்த மீதி இருக்க நெய்யிலேயே என்ன செஞ்சோம்னா கம்பு மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அனல் கம்மியாக வச்சு வறுக்கணும், தீயக்கூடாது மாவு, அப்புறம் நல்லா இருக்காது, உருண்டை டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம லைட் ரொம்ப சிம்மில் வச்சு அந்த மீதி இருக்க நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வறுக்க நல்லா வாசமாக இருக்கும் கம்பு மாவு. பாருங்கள், லைட்டாக வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வருது. தீயக்கூடாது, சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும், இது பண்ணணும். நல்லா மாவு கொஞ்சம் நல்லா வாசனை வரும். பாருங்கள், நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. கலர் லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள். கலர் மட்டும் மாறக்கூடாது, ஆனால் பச்சை வாசம் போன வரைக்கும் நம்ம அது வறுத்துட்டு தான் இருக்கணும், கைவிடாமல். பாருங்கள், நல்லா வாசம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கம்பு மாவு ஆறட்டும். இந்த ஆறுற நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தூசி இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு வெல்லத்தை அதில் போட்டுடலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, அந்த இனிப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி நின்றும். மாவுக்கு ஏற்ற அளவு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் கரையட்டும். பாருங்கள், வெல்லம் வந்து கரையட்டும். கரைஞ்சி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், கடலை, மலாட்டை, ரொம்ப சத்து. இது 3மே உங்களுக்கு தெரியும். கம்பு மாவும் எவ்வளோ சத்துன்னு தெரியும். நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து பொறன்னு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. ஒரு இனிப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இதை பாருங்கள், ரவை கூட இது இல்லை, வெல்லம்லாம் இல்லை, நல்லா கரைஞ்சிருச்சு. அது கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம பொடியாக 1 2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காவையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். ரொம்ப சத்தானது கூட. பசங்களுக்கெல்லாம் வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறதா இது மாதிரி சத்தானது நம்ம கொடுக்கலாம். கம்பு இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இப்போ யாரும் அந்த பசங்கள்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு தரணும். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை தேவையாக இருக்கா, எவ்வளோ இருக்குது தேவையாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இது லைட்டாக நம்ம ஸ்டவ்வில் வச்சு கூட நம்ம சூடு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெந்துடும். மாவு அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மாவை லைட்டாக இதில் சூடு பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மாவு லைட்டாக சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டால் மாவு நல்லா வெந்துடும். இந்த பாகு தண்ணியிலையே, பாகு தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி அந்த சூடு பண்ண தண்ணியிலையே நல்லா வெந்துடும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தான் செய்யணும்னு கிடையாது. நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பனை வெல்லம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப சத்து தான். பாருங்கள், நல்லா நெய் 1 ஸ்பூன் விட்டதுக்கப்புறம் மாவும் லைட்டாக நல்லா சிம்மில் வச்சு, பாகுலேயே ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த வெள்ளை கரைசல்லையே வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்றோம். இதுலேயும் பாதி நல்லா வெந்துடும். ஸோ நம்ம இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம 1 கப் மாவில் எத்தனை உருண்டை செஞ்சுருக்கோம் பாருங்கள். லட்டு, கம்பு லட்டு. பாருங்கள், இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது கம்பு உருண்டை. இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். முந்திரி, பாதாம், கடலை, மலாட்டையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரியும், கம்பு மாவு. இதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட். நம்ம புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.